வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 1942ல யுகரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜி எழுதின அகண்ட ஜோதி பத்திரிகையிலிருந்து சில பொக்கிஷமான கருத்துக்களை தான் பார்க்க போறோம். அப்போ சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த முழு பதிவோட சாராம்சமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் மேல சத்தியமா நீயே தான் கடவுள்னு சொல்றாங்க. என்ன ஒரு ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியான வார்த்தை இல்லையா? இதுதான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி. நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை பத்தி தான் நம்ம பேச போறோம். நாம இப்போ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். 1942லயே மனுஷனோட உண்மையான சக்தி என்னன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சும் நாம இன்னும் அதை வெளியில எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அப்படி எதை நாம தொலைச்சோம், அதை எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பதில் தேடிதான் இந்த பயணம். சரி, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு 5 படிநிலைகளை கடந்து போக போறோம். முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பொறிய பத்தி பார்ப்போம். அப்புறம் சரியான வாழ்க்கை பாதை, நம்ம மனசை ஆள்றது எப்படின்னு தெரிஞ்சுப்போம். கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பொற்காலத்தை உருவாக்கும்னு பார்க்க போறோம். நம்மளோட முதல் படி ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான். நாம வணங்குற தெய்வம் எங்கேயோ வானத்துல இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கு, நம்மளோட ஒரு பகுதியாவே இருக்கு. இத உணர்றதுதான் முதல் வெற்றி. இந்த விஷயத்துல ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறாங்க. சொர்க்கம் நரகங்கிறது நாம இறந்த பிறகு போற இடங்கள் இல்லையா, அது நம்ம மனசோட நிலைதான். நாம நல்ல எண்ணங்களோட சந்தோஷமா இருந்தா அது சொர்க்கம், கெட்ட எண்ணங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதுதான் நரகம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு வெளியில தேடிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மளோட மிகப்பெரிய எதிரியே நாம தான். நம்மளோட கோபம், பேராசை, சோம்பேறித்தனம் இதுதான் நம்மள முன்னேற விடாம தடுக்குது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. எதிரி நாமதான்னா நமக்கு உதவக்கூடிய சிறந்த நண்பனும் நாமதான். நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நம்மள ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் முடியாது. ஓகே, நமக்குள்ள தெய்வீக சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த கேள்வி, அந்த சக்திக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றது? அதுக்கான சில பிராக்டிக்கலான வழிகளை இப்ப பார்க்கலாம். பாருங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப சிம்பிளா 3 வழிகளை சொல்றாங்க. முதல்ல நம்ம எண்ணத்தையும் செயலையும் சுத்தமா வச்சுக்கணும். ரெண்டாவது, மத்தவங்க கிட்ட நேர்மையா அன்பா நடந்துக்கணும். மூணாவது, நமக்குன்னு இருக்கிற கடமைகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சரியா செய்யணும். அவ்வளவுதான். இந்த மனித பிறவிங்கிறது சும்மா சாப்பிட்டு தூங்கி வேலைக்கு போறதுக்காக மட்டும் கிடைக்கல. நம்ம திறமைகளை, நம்ம நேரத்தை மத்தவங்களுக்கு உதவுறதுக்கும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் பயன்படுத்தணும். அதுதான் இந்த வாழ்க்கைய சரியா பயன்படுத்துறதுக்கு அர்த்தம். இப்போ நாமோ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். வெளியுலக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற உலகத்தை ஜெயிக்கணும். அதாவது நம்ம மனசை ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான வீரம். நமக்குள்ளேயே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேராசை, கோபம், நாங்கிற அகங்காரம் மாதிரி பிசாசு குணங்கள். இன்னொரு பக்கம் மனநிறைவு, அமைதி, மத்தவங்களுக்கு சேவை செய்யறது மாதிரியான தெய்வ குணங்கள். நாம எந்த பக்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவா தான் நம்ம மாறுவோம். இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ரொம்பவே பிராக்டிக்கலான விஷயம். உதாரணத்துக்கு, புகையிலை பழக்கத்தை விட்டவங்களோட அனுபவங்களை வச்சு சொல்றாங்க. ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா மன உறுதியோட இருந்தா நிச்சயம் முடியும். அது எந்த பழக்கமா இருந்தாலும் சரி. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. சந்தோஷம்ங்கிறது ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி திடீர்னு கிடைக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு சாதனா, அதாவது ஒரு தொடர் பயிற்சி. நாம முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம் அது. சரி, நமக்குள்ள நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த மாற்றம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் இந்த சமூகத்தையும் எப்படி மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. கணக்குப்படி 1 1 2. ஆனா இங்க பாருங்க, 1 1 11ன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நல்ல எண்ணம் கொண்ட 2 பேர் ஒன்னு சேர்ந்தா அவங்களோட சக்தி 2 மடங்கு ஆகாது, 11 மடங்கு அதிகமாகும். இதுதான் ஒற்றுமையோட சக்தி. நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கே சேர்த்து வச்சுக்கணும்னு. ஆனா இந்த உலகத்தோட விதி என்ன தெரியுமா? நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறீங்களோ அது பல மடங்கா உங்களுக்கு திரும்ப வரும். அது பணமா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், உதவியா இருக்கலாம். கடைசியா இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னு சேர்த்து மனித குலத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு பிரம்மாண்டமான பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. வாங்க பார்க்கலாம். பொற்காலம்னா உடனே நமக்கு பெரிய பில்டிங், பறக்கும் கார், டெக்னாலஜின்னு தான் ஞாபகம் வரும். ஆனா இங்க சொல்ற பொற்காலம் அது இல்ல. எப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஆன்மீக ரீதியா தன்னை மாத்திக்கிட்டு அறத்தோட ஒற்றுமையா அமைதியா வாழறானோ அப்போதான் உண்மையான பொற்காலம் உருவாகும்னு சொல்றாங்க. ஆக சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஞானம் நமக்கு ஒரு முழுமையான வழியை காட்டுது.
நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்தியை உணர்ந்து நம்ம மனச நம்ம கட்டுப்பாட்டுல வச்சு நல்ல வழியில வாழ்ந்து மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா நாம ஒவ்வொருத்தரும் ஒரு பொற்காலத்தை உருவாக்க முடியும். இந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும். இன்னைக்கு இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய போற அந்த ஒரு நல்ல விஷயம், அந்த முதல் படி என்னவா இருக்கும்? யோசிங்க.